ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த மத்தேயு 23:3 வாசிக்கச்சில அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கூறுறது. நம்ம அநேக தடவை என்ன பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட யார் பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம் அப்படின்னா, அவர் சொல்லுவார், அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறத செய்யுங்க. அதுவும் எப்படி, நம்ம கை கொள்ளணும்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்யணுன்றார். அதில் இன்னொன்று சொல்லியிருப்பார், இதே வசனத்தோட பிற்பகுதி பார்க்கச்சில, அவங்க சொல்லியும் செய்யாமல் இருக்கிறாங்க, அதை பார்க்காதீங்க, நீங்கள் செய்யுங்கம்பார். ஏன் அப்படி சொல்கிறாரு? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, நீ என்ன பெரிய இவனா, இல்லை நீ என்ன பெரிய இவளா, எனக்கு இந்த இதெல்லாம் நீ சொல்கிறீ, நீ இதை செய்கிறியான்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது நம்மக்கிட்ட ஏன் இப்படி ஒரு கட்டளை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கச்சில, ஒரு தச்சு தொழில் செய்கிற ஒரு தச்சர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாற்காலி செய்கிறாரு. நாற்காலி பொறுத்த வரைக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேலே பாலிஷ் பண்ணுவாங்க இல்லையா? பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க, உப்புத்தாள் போட்டு தைப்பாங்க. ஆனால் அந்த உப்புத்தாள் பார்த்திங்கன்னா சொரன்ட்டு இருக்கும். இப்போது அந்த நாற்காலியில் உள்ள பலகை என்ன சொல்லிடக்கூடாது, என்ன பாலிஷ் ஆக்குறதுக்கு இந்த உப்புத்தாளுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த உப்புத்தாள் சொரன்ட்டு இருக்குது, மரக்கட்டையும் சொரன்னு தான் இருக்குது. இதை வலுவலு பார்க்குறதுக்கு அந்த சொரப்பான உப்புத்தாளை தான் அந்த தச்சர் பயன்படுத்துகிறாரு. அப்போ தச்சருக்கு தெரியும் இந்த மரக்கட்டையை வலுவலுப்பாக மாற்றுறதுக்கு என்ன தேவைங்கிறது தச்சருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த சொரன்னு இருக்க உப்புத்தாளி எனக்கு தேவையில்லைன்றோம். ஏன்னா இதுவே வலுவலுன்னு இல்லை, இது என்ன எப்படி வலுவலுன்னு மாற்றோன்னு நம்ம கேட்குறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு பாலித்தீன் பேப்பரை போட்டு நம்ம அந்த மரத்தை போட்டு நம்ம தேய்ச்சா என்ன ஆகிடப்போகுது? அங்கே ஒன்றும் வித்தியாசம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நமக்கு அந்த பலன் அங்கே வேணும் அப்படிங்கச்சில அந்த சொரப்பான உப்புத்தாளோட தேவை அங்கே வருது. அப்போ அது தச்சருக்கு தெரியும், ஆனால் அந்த மரத்துக்கு தெரியாது. அப்போது அநேக தடவை நம்மளையும் சில நேரங்களில் இந்த மாதிரி உப்புத்தாள்கள்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு. நம்ம அந்த உப்புத்தாள்களை பார்த்தோன்னா, அந்த உப்புத்தாள்களுக்கு நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது, நமக்கான பலன் அங்கே கிடைக்காது. நம்ம தேவை என்னதுன்னா, பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம். அப்போது கடவுள் யார் மூலமாக நம்மக்கிட்ட பேசினாலும் அதில் கடவுள் என்ன சொன்னாலும் எடுத்துக்கணும். அது கடவுள் சொன்னது இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்கக்கூடாது. கடவுள் எப்போவுமே உலக பிரகாரமாக சொல்ல மாட்டார், ஆவிக்குரிய பிரகாரமாக மட்டும்தான் சொல்லுவார். இயேசுவின் நாமத்தினால்